வெல்கம் டு சாய் ஜீவஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சாய் ஜீவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சுவையான பஜ்ஜி செய்ய 2 கப் அளவு கடல மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் அதில் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடாப்பு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அளவு சொல்ல முடியாது, ஒரு மாவு தண்ணி அதிகமாக இருக்கும், ஒரு மாவு தண்ணி கம்மியாக கேட்கும். இந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பஜ்ஜி நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபேனில் தேவையான அளவு பஜ்ஜி பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை விட்டு நல்லா ஹீட் பண்ணிப்போம். ஹீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு தேவையான அளவு வாழைக்காய் செத்தி வச்சுருக்கோம். அதை அந்த மாவில் தடவி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா வாழைக்காயும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய வாழைக்காயை போட்டாச்சு. அது 3 மேலே போட முடியல. அடுத்தது நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் நம்ம அதில் போட்டு பொரிச்சிக்கலாம் வாங்க. வெங்காயமும் நல்லா பெரிய வெங்காயமாக தான் இருக்குது, அதுவும் 2 தான் போட முடிஞ்சுது. வெங்காயம் பஜ்ஜி இப்போது சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நாங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். இந்த பஜ்ஜியோட நீங்களும் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சுவையான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னி கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். சாய் ஜீவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.